இன்றைக்கி காலையில் மீன் பிடிக்க கிளம்பிட்டோம். இதனால் சிறு சிறுவாக போட்டு எட்டி மீன் பிடிக்கிறோம். எட்டி மீன் பிடிக்கலன்னு ஒன்று ரெண்டு பிடிக்கிற வீடியோவை பண்ண முடியல. காலையில் 10 மணிக்கு இன்றைக்கி கிளம்புறோம். இன்றைக்கி எத்தனை மணி நேரம் மீன் பிடிக்கிறோம், எவ்வளோ நேரம் மீன் பிடிக்கிறோம், எத்தனை மீன் பிடிக்கிறோம், பிடிக்கிறோமா இல்லையான்னு இன்றைக்கி பார்க்குறோம். ஸ்னேக் ஹெட் இறால் மீன் பிடிக்குது. அவ்வளோ ஈஸியாக கஷ்டமாக எத்தனையோ வீடியோ போட்டு எல்லாம் போகிறாங்க. ஏன்னா ராடு ரீலு இதை பற்றியே பேசுகிறாங்க. மீன் இருந்தால் தான் எவ்வளோ காஸ்ட்லியாக ராடு வாங்கினாலும், ரீல் வாங்கினாலும், ப்ராக் வாங்கினாலும் மீன் இருந்தால் தான் அடிக்கும். அந்த பட்சத்தில் இன்றைக்கி நம்ம எந்த ஏரிக்கு போகிறோன்னு தெரில. கிளம்பிட்டோம். வண்டி எடுத்தாச்சு. வண்டி எடுத்துக்கின்னு தூண்டி எடுத்துக்கின்னு கிளம்புறோம். நம்ம வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டோம். மணி 10 மணி ஆகுது. 10 மணிக்கு போய் ஏரியோட வீட்டிலேருந்து கிளம்பி போய் ஏரியில் போயிட்டு மீட் பண்ணலாம். ஏரியில் போயிட்டு உங்களுக்கு எந்த ஏரி எப்படின்னு பார்க்குறோம். அங்கெல்லாம் மீன் கிடைக்கிறா இல்லையான்னு. இன்றைக்கும் விரால் பிடிக்க தான் போகிறோம். மாவும் கொஞ்சம் எடுத்துன்னு போகிறோம். என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போதைக்கு அக்கரைப்பட்டு ஏரிக்கு வந்திருக்கோம். அக்கரைப்பட்டு ஏரியில் மீன் கிடைக்கிறா இல்லைன்னு பார்க்கலாம். இந்த அக்கரைப்பட்டு ஏரியில் மீன் கிடைக்கலாம் பார்த்து அடுத்த ஒரு ஏரியா போகிறோம். ஹாய் பாய்ஸ், வீட்டில் கிளம்பி மதுரை வாசலில் ஏரிக்கு வந்துட்டோம். ஏரி உள்ள இப்போ ரோட்டிலேருந்து இப்போ ஏரி உள்ளே போயின்னு இருக்கோம். வெயில் இந்த முறை நல்லா தான் இருக்குது. நாங்கள் ஏற்கனவே போன வருஷம் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் வெயில் நல்லா தான் இருக்குது. இந்த முறை இந்த ட்ராவலில் எனக்கு என்ன மீன் கிடைக்கும் தெரியல. முன்னாடி போகிறவர் மண்புழு போட்டு நான் பார்க்க முடியும். அப்படியா? சரி ஃபஸ்ட்டு உன்னை பார்த்து வரோம். அவர் ஜிலேபி பிடிக்கிறவர். நம்ம வந்துக்கிறோம். ஸ்பாட்டுக்கு வந்து பிடிக்கிறோம். ஒரு மீன் கூட மாட்டல இது வரைக்கும். ஒன்றும் வேலைக்கு ஆகலை. சரியான வெயில் காயுது. இந்த வெயிலில் ஒன்றும் முடியல. ஒரே மீன் கூட ஸ்ட்ரைக் எடுக்கலை. பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம் இந்த ஏரியில் மீன் கிடைக்குதா இல்லையான்னு. இப்போ தான் இவ்வளோ நேரம் சுற்றி ஒரு குட்டி ஊண்டு விரால் கன்று ஒன்று பிடிச்சிருக்கோம். பெருசாக ஒன்றும் மாட்டல, குட்டி பிடிச்சிக்கிறோம். குட்டி ஊண்டு எவ்வளோ நேரம் தெரிஞ்சு குட்டி ஊண்டு பிடிச்சிருக்கோம். இதை பிடிச்சி நான் என்ன பண்ணுறது? வெரி பேட். எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு ஈவினிங்காக இப்போ கடனூர் காவாக்கு வந்துக்கிறேன் மீன் பிடிக்க. ஆமாம், காவாக்கு வந்திருக்கோம். இங்கேனா மீன் பிடிப்போமா இல்லையான்னு பார்ப்போம். காலையிலேருந்து ஏரியாக தெரிஞ்சு 4 ஏரி தெரிஞ்சிட்டோம். மீன் கச்சி பழகணும். லாஸ்ட்டாக சாயந்தரமாக ஒரு 5 மணிக்கு மேலே காவாக்கு வந்துக்கிறோம். கடனூர் காவாக்கு. இந்த காவால்னால் ஒரு மீன் பிடிக்குமா பார்ப்போம். இப்போ வந்துக்கிற லொக்கேஷன் இதுதான். இந்த காவா தான். தண்ணி ஃபுல்லாக தான் இருக்குது. தண்ணியில் தான் நின்று இருக்கேன். எப்படியோ ஒன்று அடிச்சிட்டோம். புதுசாக வாங்கின ப்ராகில் ஒன்று அடிச்சிட்டோம். எப்படியோ ஒரு சின்ன சைஸ் ஒன்று நேற்று வாங்கிட்டு அனுப்புகிறாங்களே. இந்த பிளாக் கலர் ஒன்று அடிச்சிட்டோம். ரெண்டாவது விரால் சின்னது. அதோட சின்ன விரால் பாருங்கள். 2